5ல் இணை சொற்கள்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம பார்க்காம விட்டோம். இப்போ இதையும் பார்த்துடலாம். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். இணை சொற்கள் 3 வகைப்படுது. எடுத்துக்காட்டு, அவை என்னென்ன அப்படின்னா நேரிணை, எதிரிணை, செரியிணை. இணை சொற்கள் 3 வகைப்படுது. அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. இது இணை சொற்கள் அப்படின்னா என்னன்னு மேலே பார்த்துட்டோம். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள், இதுதான் இணை சொற்களுக்கான எடுத்துக்காட்டு. இணை சொற்கள் 3 வகைப்படுது. அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஒன்றா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒரே பொருளை தரும் இணை தான் நேரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு, சீரும் சிறப்பும் பேரும் புகழும். இது ஒரே பொருளை தான் தருது, அதனால் இது நேரிணை எனப்படுது. நெக்ஸ்ட், எதிரிணை பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படுது. இரவு பகல், உயர்வு தாழ்வு அப்படின்னு